ஐயோ, அக்கா எங்கேயும் இல்ல. அப்ப அக்கா எங்க போயிருக்கோம்? ஐயோ, அக்காவோட போன் அடிக்குது. ஆனா அக்கா ஏன் எடுக்க மாட்டேங்குது? ஆனந்தி, என்னடி ஆச்சு? தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கோகில் அக்காவை காணோம். ஆனந்தி, என்னடி சொல்ற? ஆமா ரெஜினா, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல இல்ல. சரின்னு பாத்ரூம்ல போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. சரி, தூக்கம் எதுவும் வரலன்னு எங்கேயாச்சும் வெளியில போயிருக்க போறாங்க. மண்டபத்துல தாண்டி எங்கேயாவது இருப்பாங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் ரெஜினா, எங்கேயும் காணோம். போன் போட்டு அது எடுக்க மாட்டேங்குது. அக்காதான் போன் பண்ணுது. என்னன்னு கேளு. ஹலோ அக்கா. அக்கா இல்லடி அழகி, உன் அத்தான் பேசுற. யாரு? யார் பேசுறா? யாரா? உன் அத்தான், வேற யாரு? சுயம்புலிங்கம் பேசுற. ஏய், உன் கையில அக்காவோட போன் எப்படி வந்துச்சு? உன் அக்காவோட போன் மட்டும் இல்ல ஆனந்தி, உன் அக்காவே இப்ப என் கூட தான் இருக்கா. பாக்குறியா உன் அக்காவை? இரு, வீடியோ கால்ல வரேன். ஹலோ ஹலோ. ஆனந்தி, என்னடி ஆச்சு? யார் போன்ல? அந்த சுயம்புலிங்கனே அக்கா அவன் கிட்ட இருக்கறதா சொல்றான். என்னடி சொல்ற? எப்படி அக்கா அவங்க கிட்ட? எனக்கு எதுவும் தெரியல ரெஜினா. வீடியோ கால் பண்றேன்னு சொல்லிருக்கான். எலே கோட்டை, அவ வாய் கட்ட ஊத்து விடு. அவந்தே கூப்பிடுறான். அட்டெண்ட் பண்ணி பேசு. நாங்க இருக்கிறது தெரிய வேண்டாம். என்னடி ஆனந்தி, பாரு அக்காவை. அக்கா, அக்கா. ஆனந்தி, ஆனந்தி. அக்கா. உன் அக்காவே தான். இப்ப நம்புறியா? அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆசையா இருக்கல்ல? இப்போ ஆசை நிறைவேறும். ஆனா என்ன, உன் அக்கா ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோட நடக்காது. அம்பிடுத. அது பரவாயில்ல, கல்யாணம் நடந்தா போதாதா? அப்புறம் ஆனந்தி, இங்க பாத்தியா என் ட்ரெஸ்? மாப்பிள்ளை ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? கல்யாண மாப்பிள்ளை மாதிரி அம்சமா இருக்குல்ல? இந்த சுயம்புலிங்கம், நீ தப்பு மேல தப்பா பண்ணிக்கிருக்க. வேண்டாம், இதோட நிறுத்திக்கோ. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. அது நீ ரொம்ப சோதிக்கிற. யாருக்கு யாரா மாப்பிள்ள? அக்கா வாழ்க்கையோட விளையாடணும்னு நினைச்ச நான் மனசியாவே இருக்க மாட்டேன். ஏய் ஆனந்தி, ஆனந்தி, நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. என்ன பத்தி நீ என்ன நினைச்ச? நிமிஷத்துக்கு ஒருக்கா மனச மாத்திக்கிறவன். தப்பு 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 தப்புமா. மாமா மனசுல என்னைக்கும் உனக்கு தான் இடம் இருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாமா மனசுல இடமே இல்ல. என்ன புரியலையா? மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் தப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆனந்தி. உன் அக்காவுக்கு மாப்பிள்ள நான் இல்ல, எதிரில் நிக்கிறான் பாரு. இவன் மட்டும் இல்ல, இன்னைக்கு நானும் மாப்பிள்ளதான். எனக்கு பொண்ணு யார் தெரியுமா? செவரக்கோட்டை அழகி ஆனந்தி. நீதான். வேணாம் சுயம்புலிங்கம், வேணாம். நீ பேசுறதுக்கு நேரமே இல்ல. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அக்காவுக்கு ஊரறிய கல்யாணம் நடக்கணும், அதுவும் உன் அக்கா விரும்பின மாப்பிள்ளையோட நடக்கணும்னா நீ இப்ப கிளம்பி என் தோப்பு பங்களாவுக்கு வரணும். உனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கற. அதுக்குள்ள வந்தா
நேர்ல எல்லாத்தையும் பேசிக்கலாம். இல்ல இந்த ஜோயம்பலிங்கம் வேணாம். பகை உனக்கும் எனக்கும் மட்டும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என் அக்கா பாவம், அது விட்டுரு. என் அக்கா வாழ்க்கையில விளையாடாத. அதுக்கு நடக்க போற கல்யாணம் என் அப்பா அம்மாவோட ஆசை, கனவு, கௌரவம் எல்லாமே அதுலதான் இருக்குது. தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத. உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிற. ஐயோ ஆனந்தி, நீ என்ன படத்துல வர மாதிரி வில்லனாவே நினைச்சிட்டு இருக்க. நான் ஒண்ணு உன் அக்கா கல்யாணத்தை நிறுத்தி உன் அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல. அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு? ஏன் நோக்கம் அது கிடையாது. நான் இப்ப எதிர்பார்க்கறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அத நீ பண்ணிட்டா உன் அக்காவை தூக்கிட்டு வந்த மாதிரியே திரும்பவும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவோம். என்ன பண்ணணும்? அடேங்கப்பா, அக்கா மேல அவ்வளவு பாசம். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பட்டு நீ என்ன பண்ணணும்னு கேக்குற பாத்தியா? உண்மையாவே பாசமல்ல தங்கச்சிதான். அது ஒண்ணு இல்ல, உன் அக்கா அங்க வரணும்னா நீ இங்க வரணும். உன் அக்கா கழுத்துல நீங்க பார்த்த மாப்பிள்ளை கட்டுற தாலி ஏறணும்னா உன் கழுத்துல நான் கட்டுற தாலி ஏறணும். நீங்க வந்து சேர்ந்த 10வது நிமிஷம் உன் அக்கா மண்டபத்துல இருப்பா. அப்படி இல்லனா அம்மா கோகிலா நீயே சொல்லுமா. நல்லா மூஞ்ச காட்டு. இல்ல ஆனந்தி, நீ வராத. வேணாம். என் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. வராத. அட வராத. அழகப்பம் பெத்ததுக்கு எதுக்கும் அகம்பாவத்துக்கு குறைச்சலே இல்ல போல் இருக்க. நீ பேசுனது போதும். ஆனந்தி, உன் அக்கா பேச்ச கேட்டீன்னா போக போறது உன் அக்காவோட வாழ்க்கை தான். அப்புறம் சொன்னிய என் அப்பா அம்மாவோட கனவு, ஆசை, அப்புறம் கடைசியா ஏதோ சொன்னிய கௌரவம், அதெல்லாம் காத்தோட காத்த பறந்து போயிடும். இத்தனை நாளா நீ எந்த கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டியோ, எந்த கல்யாணத்தை நடத்தணும்னு போராடினியோ, அந்த கல்யாணம் நடக்காம போயிடும். இப்ப இருக்கிற நிலைமையோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியல. நாளைக்கு காலையில உன் அக்கா மண்டபத்துல இல்லன்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க என் கூட தான் இருந்தான்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா உன் அக்காவை பத்தி ஊர் என்ன பேசும்? அதை தாண்டி உன் அக்கா கல்யாணம் நடக்குமா? அவமானத்துல உங்க அப்பா அம்மா மண்டபத்திலேயே தூக்கு போட்டு தொங்குவாங்க. கல்யாண வீட எழவு வீட மாறிடும்.